ஹல்லேலூயா. வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா. வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த இடத்தில். அதே போல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நாங்கள் இணைந்து தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் யாவரும் இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்ப ஜெபத்திற்காக நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். அதுக்கு பின்பதாக நாங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அதே போல வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் வார்த்தையை தியானித்து ஆண்டவர் இடத்தில் நாங்கள் முறையிட்டு அநேக காரியங்களை செய்ய இருக்கிறோம். நற்கரண ஆராதனை கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் ஆரம்ப ஜெபத்திற்காக பாஸ்டர் பிரசத்தை அழைக்கிறோம் ஜெபம் பண்ணும்படியாக. நாங்கள் அந்த ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இவ்விதமாக கூடி ஆராதிக்கவும் நேரலையிலே கர்த்தாவே சுவாமி கலந்து கொள்ள கொடுத்த எல்லா தேவ கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் கடைசி மாதம் வரையிலும் நீர் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து கர்த்தாவே சுவாமி நீர் வழி நடத்தி வந்த எல்லா தேவ கர்த்தாவே சுவாமி கிருபைகளுக்கும் நன்மைகளுக்குமாக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் சொன்னீரே கர்த்தாவே, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலே நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படியாக, அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக, ஒரு சமாதானமாய் இருக்கும்படியாக நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். அவிதமாய் நீ நம்மை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நித்தமும் ஆண்டவரே உம்மையும் திருச்சபை நீ நினைவு கூறுகிற தேவன். அப்பா, உம்முடைய திருச்சபைக்கும் ஜனங்களுக்கு நீ தூரமானவர் அல்ல. இந்த காலை நேரத்திலே நீர் நமக்கு சமீபமான தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரம் நம்மை நினைத்து ஆண்டவரே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வம் உண்டு கர்த்தாவே. நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இந்த நாட்களிலே நாங்கள் முகம் கொடுத்திருக்கிற இந்த சகல விதமான உபத்திரவங்களையும் ஜெயிக்க கர்த்தாவே உம்முடைய பலனை உம்முடைய திருச்சபைகளுக்கு நீர் பெற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. விசேஷமா இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான கொரோனா ஆபத்துகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்பட தேவ கிருபை கொடுப்பீராக. எல்லா விதமான பிசாசின் ஆதிக்கங்கள், வியாதி ஆதிக்கங்கள் இந்த தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மையை காண, நல்ல செய்தியை காண ஆண்டவர், சுகத்தின் செய்திகளை காண, சமாதானத்தின் செய்திகளை கேட்க நீர் தேவ கிருபை கொடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சில பாடல்களை பாடி நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்த போகிறோம். நாங்கள் பாடுவோம், சிலுவை சுமந்தோராய் சிஷ்யனாகுவோம் என்கிற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தோராய் சிஷ்யனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சிஷ்யனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த
விலகி போகலாம். இயேசு இருப்பார். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணி அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். நீங்கள் இப்பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள்
இப்பொழுது நாங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் இப்பொழுது இந்த பாடல்களை ஆவியோடு உண்மையோடும் பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற இடத்தில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கார். ஏனென்றால் அவர் அற்புதம் செய்கிற தேவன். நாங்கள் பாடுவோம், அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் யாவரும் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உற்சாகமாய் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் இயேசு அவர் எங்களை பாதுகாத்து போஷிக்க வல்லவராயிருக்கிறார். மனம் தைரியம் கொண்டு அவரை துதித்து பாடுவோம். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். சொல்லுவோம், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். சொல்வோம், அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லாரும் சொல்வோம், ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர்னு சொல்லுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நீர் அற்புதர் ஆண்டவரே. அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிடாத கர்த்தர். அவர் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கார். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம். அது நிமித்தம் நாங்கள் அவரை ஆராதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடுவோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நீங்கள் இணைந்து நாங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் குறைவுகள் எல்லாம் நீக்க அவர் வல்லவர். அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்கள் வேண்டுதல், உங்கள் தேவைகள் அவர் சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் அந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் பாவியான எங்களை அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி எங்களை மீட்ட தேவன். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் என்னை உங்களை அழைத்த தேவன். அதன் நிமித்தம் அவர் ஒருபோதும் உங்களை என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பாவியான என்னையும் உங்களை அவர் ரட்சித்தவர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். எல்லாரும் பாடுவோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். அவர் என்னை உங்களை அழைத்த உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் கைவிடாத கர்த்தர். அந்த நல்ல தேவனை நாங்கள் சிறிது நேரம் நாங்கள் முழு இருதயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி சிறிது நேரம் அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். அவரை ஆராதித்து கொண்டிருக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகள், ஆண்டவரே 11 மாதம் ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து இவ்வளவு தூரமாய் நீர் அழைத்து சென்று வந்தீரே. இதோ ஆண்டவர், இந்த வருடத்தில் கடைசி மாசத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வருடத்தில் எத்தனையோ துன்பங்கள், இன்னல்கள், பாடுகள் நாங்கள் பட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. நீர் எங்களை வெட்கப்பட செய்யவில்லை கர்த்தாவே. இதோ நீர் ஆண்டவரே செற்றிலிருந்து எங்களை தூக்கி ஆண்டவரே கர்த்தாவே நீர் நன்மைகளை காண செய்த தேவன். ஹல்லேலூயா. இதோ தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி சிறிது நேரம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் யாவரும் அந்நிய பாஷையில சிறிது நேரம் துதிங்கள். ஓ ரிபதலா நாமா ரிகந்து ரிகதலபா ரிகதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபகதலா ரிகந்து ரிகதலபா. துதிங்க, துதிங்க, துதித்து கொண்டே இருங்க. அவர் அற்புதம் செய்கிறவர். நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஓ ரிபகந்தனாமா ரிகந்துரிகதலபா ரிகதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. இயேசுவே. ஓ ரிபதலந்தனாமா ரிகந்துரிகதலபா. அந்நிய பாஷையில துதித்து கொண்டே இருங்க. உந்தன் காயங்கள் எந்தன் பாவங்களோ, உந்தன் வேதனைகள் எந்தன் மீறுதலோ. உந்தன் காயங்கள் எந்தன் பாவங்களோ, உந்தன் வேதனைகள் எந்தன் மீறுதலோ. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. உந்தன் காயங்கள் எந்தன் பாவங்களோ, உந்தன் வேதனைகள் எந்தன் மீறுதலோ. நாங்கள் ஆவியோடு சேர்ந்த பாடலை பாடுவோம். எங்களுக்காக யாவை செய்து முடித்த நல்ல ஆண்டவர். ஓ ரிபாதலா நாமா ஷிகந்துரிகதலபா. ஓ இயேசுவே. சேற்றில் கிடந்த எனக்காக நீர் சாபம் ஆனீரோ. நாற்றம் பிடித்த எனக்காக உம் அழகை துறந்தீரோ. சேற்றில் கிடந்த எனக்காக நீர் சாபம் ஆனீரோ.
நாற்றம் பிடித்த எனக்காக அழகை துறந்தீரோ. உந்தன் ரத்தம் சிந்தியன் பாவம் கழுவினீ. உம்மை பலியாய் தந்து என் பாவம் மாற்றினீ. உந்தன் ரத்தம் சிந்தியன் பாவம் கழுவினீ. உம்மை பலியாய் தந்து என் பாதை மாற்றினீ. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. உந்தன் காயங்கள் எந்தன் பாவங்களோ. உந்தன் வேதனைகள் எந்தன் மீதுதலோ. உந்தன் காயங்கள் எந்தன் பாவங்களோ. உந்தன் வேதனைகள் எந்தன் மீதுதலோ. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. எனக்காக உலகில் வந்தவரே, எந்தன் பாவம் போக்க மரித்தவரே. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. உந்தன் அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. உம்மை போல உலகில் யாரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. மீண்டும் அந்த நல்ல தேவனை மீண்டும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா, உமக்கு நன்றி. சர்வவல்லவரே, உமக்கு நன்றி. மாறாதவரே, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஓரிபதலாம் தான் நாம் அந்நிய பாஷையிலே துதித்துக் கொண்டே இருப்போம். இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, போதுமானவரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுப்பா. Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. எல்லோரும் கரங்கள் உயர்த்தி நாங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 அவர் உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவன். Hallelujah. இயேசு நல்லவர். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நேற்று நம்ம எல்லோரும் அவரை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஒரு விசுவாசத்திலே ஒரு பாடலை பாடுவோம். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன், தூக்கி சுமக்கிற தேவன். கிருபையே, கிருபையே, என்னை வாழ வைக்கிற தேவனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஆமென். கிருபையே, கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே, 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 நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே.
சொல்லும் எல்லோரும் அல்லேலூயா. என்ன செய்வேனோ என பயந்த வேலையுண்டு, வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு. என்ன செய்வேனோ என பயந்த வேலையுண்டு. எல்லாம் சொல்லுவோம். என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. என்னை நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. ஜீசஸ் என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. என்னை நினைத்தீரையா. அவர் வாழ வைக்கிற தேவன். உங்களை வாழ வைப்பார், உங்களை தூக்கி சுமப்பார். என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. என்னை நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. ஓ ஜீசஸ் என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. ஒரு வல்லமை வருது, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது இப்போது ஹல்லேலூயா. உங்களை தூக்கி சுமப்பார், உன்னை வாழ வைப்பார், உன்னை வாழ வைப்பார், உன்னை வாழ வைப்பார். என் கர்த்தர் வாழ வைக்கிற தேவன். ஓ ரகதனமா ரகதனமா. இயேசுவே 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 ஹல்லேலூயா. உன்னை தூக்கி சுமப்பார். நீ கைவிடப்பட்டிருக்கலாம், நீ கைவிடப்பட்டிருக்கலாம், ஒரு கடனாளியா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம். என் இயேசு, என் இயேசு இப்போது 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 தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்த இடத்திலே, விழுந்த இடத்திலே எது உன்னை பயப்படுத்துகிறதோ, எதை கண்டு பயப்படுகிறாயோ, என் இயேசு இப்போது, என் இயேசு இப்போது அந்த பயத்தை நீக்கி உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஓ ரகதனமா ரகதனமா ரபபபபபப. இயேசுவே ரகதனமா 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 ரகதனமா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்போது இப்போது எல்லா பயத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறது, எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறது, எல்லா சத்துவின் வல்லமைக்கு விலக்கி பாதுகாக்கிறது. ஜெயம் 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 ஜெயம். In the name of Jesus, in the name of Jesus. குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்திலே உயர்வு, ஒரு ப்ரமோஷன், ஒரு மேன்மை, ஒரு தேவை சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீரையா சொல்லுவோம். என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீர் ஐயா. கரம் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தூக்கி எடுப்பேன், நான் உங்களை சுமந்து செல்வேன். கடக்க கூடாத
பயங்கரமான வழிகள் பாதைகள் உனக்கு தென்பட்டிருக்கிறது. நான் உன்னை தூக்கி சுமந்து சென்று நான் உன்னை கடக்க வைப்பேன். ஜோர்தானை கடக்க வைத்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன், என் தேவன் சொல்கிறார், இந்த கிழமை இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய இருக்கிறார். உன் சூழ்நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும். உன் பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும், உன் பொருளாதாரத்தின் தேவை சந்திக்கப்படும். தெய்வீக சுகம் உனக்குள்ளே கடந்து வரும். எங்கிருந்தாலும் என் இயேசு இப்போது பொல்லாத வியாதியை, எல்லா விதமான மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், மரண பயங்களை கொண்டு வர வியாதிகள், மரண பயங்களை ஏற்படுத்துவதான பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களை விட்டு நீங்கி போவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த இடத்திலே பாதைகள் திறக்கப்படுகிறது, பாதைகள் திறக்கப்படுகிறது. நான் காண்கிறேன் புதிய வழிகள், புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறாரு. பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு திறக்கிறாரு. அம்மா, உங்களுக்கு திறக்கிறார். அல்லேலூயா. தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நீ மேன்மை அடைவாய், உயர்வடைவாய், நீ வாழ்வடைவாய். உன்னை அவர் நஷ்டப்படுத்த மாட்டார். அநேகர் உன்னை நஷ்டப்படுத்த பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், அந்த நஷ்டம் அல்ல, நீ ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். எனக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கும்படியா. அநேகர் பார சுமையோடு கூட இருக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். நான் அடுத்த அடி என்ன செய்வேன்? எனக்கு என்ன நடக்க போகிறது? என் எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறது? என் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லுகிறார், நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு செய்வதை உங்களை சூழ உள்ள ஜனங்கள் காண போகிறார்கள், உங்கள் சத்துருக்கள் காண போகிறார்கள். சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அந்த ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார். நீ வாஞ்சிக்கிறதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் ஊழியத்திலே நீ மேலாய் நிற்பார். கர்த்தர் ஊழிய வழிகளை திறப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கைவிட மாட்டேன், நான் அல்லவா அழைத்தேன், நான் உன்னை நடத்துவதை அநேகர் காண்பார்கள். பிதாவே, நாளுடைய சமாதானம் விடுதலை வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் கர்த்தாவே சுவாமி இன்னும் ஆண்டவரே தாமதமாய் இருக்கிறதோ, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் கர்த்தாவே சைன் பண்ணப்படாமல் இருக்கிறதோ, எந்தெந்த ஃபைல்ஸ் கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே அடித்த மட்டத்தில் இருக்கிறதோ, அவையெல்லாம் மேலோங்கி மேலே வந்து அவைகள் கர்த்தாவே வாஞ்சிக்கிற காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். லஞ்சம் கொடுத்து அல்ல, நீ உடைய கிருபையினாலே செய்து கொடுப்பீராக. ஆசீர்வதியே இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். தயசுக்காருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். தேவன் இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஒரு அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதிலே சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்தார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 6. இந்த முழு அதிகாரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம், பல சத்தியங்கள் காணப்படுகிறது. There are a lot of promises in this chapter. இந்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நாங்கள் ஜெயம் பெறுவோம். இந்த நாளில் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கிதியோன் மேல் ஆவியானவர். கிதியோன் மேல் ஆவியானவர். இந்த ஆவியானவர் மிக மிக முக்கியமான இடத்தை எல்லா சந்தர்ப்பத்திலும் வகிக்கிறார். அதை நாங்கள் மறக்க கூடாது. தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். பாருங்கள், ஜலத்தின் மேல் அசைவாடினார். கிதியோன் மேல் அசைவாடினார்.
இன்றைக்கு இந்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால், இந்த வழிநடத்தல் இல்லாவிட்டால் நாம் வெறுமையா இருப்போம். ஆகவே தாங்கள் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறும் வரை நீங்கள் காத்திருங்கள். அந்த 120 பேர் காத்திருந்தார்கள். ஆரம்பத்திலே சீஷர்கள் அதை மறந்து போனார்கள், ஆனால் காத்திருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். நமக்கு இருந்த ராஜா மரித்து விட்டார், நம்மை தலைமை தாங்கிய கூட்டம் மரித்து விட்டது, நம்முடைய ஆர்கனைசேஷன்களை மறந்து விட்டது, என்னுடைய தலைவர் இப்போது செத்து போய்விட்டார். ஆகவே இந்த பேதுரு திரும்ப மீன் பிடிக்கும்படியாய் போனார். ஆனால் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துவார். சோ இன்னைக்கு என்னுடைய தலைப்பு கிதியோன் மேல் ஆவியானவர். சோ இந்த கிதியோனுக்கு என்ன நடந்தது? நீங்கள் பல முறை இதை வாசித்திருப்பீர்கள். இது உண்மையான சம்பவம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம், உண்மை, நடந்த சம்பவங்கள், உண்மையான சம்பவங்கள். இந்த வேதம் கட்டுக்கதை கிடையாது, யாரோ ஒருவர் சொன்ன கதை கிடையாது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட நாடுகள், நகரங்கள், பட்டணங்கள், பெயர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இவர்கள் பொய் கிடையாது. இது காவியங்கள் அல்ல, கட்டுக்கதைகளும் அல்ல, நிஜம். இயேசு மரித்தார், உயிர்த்தார், அவர் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, Judges chapter 6 verse 1, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மிதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவன் மேல் பற்றுதலாய் இருந்தவர்கள், தேவ சமூகத்திலே பல பலிகளை செலுத்தியவர்கள், தேவனுக்காக பல காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அதாவது தேவனுக்கு சித்தம் இல்லாததை செய்தார்கள், தேவன் விரும்பாததை செய்தார்கள். இதனாலே ஒரு பிரச்சனை. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பார்வைக்கு சித்தம் இல்லாததை நாம் செய்வோமானால், இன்று ஆண்டவர் சொல்கிறார், அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியம் இல்லாத, நம்முடைய பார்வைக்கு சரியா இருக்கும், உங்க ஃப்ரெண்டுடைய பார்வைக்கு சரியா இருக்கும், உங்க பக்கத்து வீட்டு பங்கஜத்துக்கு சரியா இருக்கும், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு சரியா இருக்காது. சோ எதை நம்ம செய்யணும்? தேவனுடைய ஆவியானுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மிதியானை, அமலேக்கை ஜெயிக்க வேண்டும் என்றால், சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு எது பொல்லாப்பா இருக்கிறதோ அதை நாம் செய்யாமல் இருப்போமானால், தேவன் சொல்லுகிறார், உன் சத்துரு உன் கண்களுக்கு முன்னதாக ஓடி போவான். சத்தம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல நபரை பார்த்து சொல்லுங்க, சத்துரு உங்கள் கண்களுக்கு முன்னதாக ஓடி போக வேண்டுமா? கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க லைவ்ல தான் பாக்குறீங்க, லைவ்ல ஒரு பக்கத்துல யாருன்னா ஒரு தட்டி தட்டுங்க. ஆமென். சத்துரு ஓடி போகணும்னா கர்த்தருடைய பார்வைக்கு சித்தமானதை செய்யுங்கள். உங்க நாலேஜுக்கு, உங்க படிப்புக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு சரியாக பல காரியம் தோன்றும், ஆனா அது கர்த்தருடைய பார்வைக்கு சரியானது அல்ல. இந்த ஜனங்கள் இப்படி செய்தபடினாலே 7 வருடங்களை மிதியானுடைய கைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு இன்னொரு நாட்டுக்கு கீழே அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் இந்த நேரத்திலும் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாங்கள் சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு கூடாக கடந்து போனாலும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை அமிழ்ந்து போக விட மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். ஒரு அருமையான பாடல், சேற்றிலிருந்து தூக்கினார், கண் மலையிலுமே நிறுத்த, அந்த பாடல பாடுவோம். எங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வரை
அந்த பாடல்ல சொல்லுது, ஆண்டவர் எதுல இருந்து தூக்கணும்? பாவத்தில இருந்து தூக்கணும். ஆமென். கண்மலையிலே உங்களை வைக்கிற தேவன். ஆமென். அவர் உங்களை அழகுபடுத்துகிற தேவன். அல்லேலூயா. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஓ ஓ, செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தி. சொல்லுங்க அல்லேலூயா. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சொல்லுங்க. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை. ஓ, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை ஆனார். அவர் இந்த கண்மலை. சொல்லுங்க. அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை ஆனார். ஓ, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை ஆனார். ஹல்லேலூயா. அவர் இந்த கண்மலை. ஹல்லேலூயா. இந்த மிதியான், இந்த அமலேக் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பகைஞர்கள், சத்துருக்கள். சத்துரு ஒரு பொழுதும் உங்களை வாழ விட மாட்டார்கள். பகைஞர்கள் உங்களை சுகமா இருக்க விட மாட்டார்கள், சமாதானமா இருக்க விட மாட்டார்கள். இந்த சத்ருவின் வேலை என்ன பாருங்கள். வசனம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்திலே, மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினாலே இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தானங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். முதலாவது, இந்த சத்துரு தாக்கும் பொழுது அட்ரஸ் இல்லாம போயிருவோம். அதுதான் அவனோட வேலை. சத்துரு என்ன செய்வான்? உங்க பேரை, உங்களுடைய வேலைய, உங்களுடைய வியாபாரத்தை, உங்க ஊழியத்தை அவன் கெடுக்க பார்ப்பான். இங்க நாங்கள் பாடுறோம், அவன் வேலை நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம துரத்துறது. இதைத்தான் நம்ம செய்தான். அவர்கள் அழகான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசந்த மாளிகையா இருக்கலாம், ஒரு அழகான வீட்டிலே வாழ்ந்து கொண்டு சுகமாய் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மிதியானியர், இந்த அமலேக்கியர் வந்து என்ன செய்தாங்க? அவங்களுடைய எல்லா வீடுகளையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் தங்களுக்குடைய சொத்தாய் மாற்றி அவங்க எல்லாரையும் ஓடோடி விரட்டி அவங்க எல்லாரையும் என்ன செய்தானாம்? வசனம் சொல்லுகிறது, மலைகளில், கெபிகள்ல, குகைகள்ல வாழ்றதுக்கு அவங்க எல்லாம் அடிச்சு தரத்தினான். இதுதான் சத்துரு செய்ற முதலாவது வேலை. உங்க இடத்தை பிடிச்சு உங்களை துரத்துறது தான் பிசாசுட வேலை. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த மகிமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை விட்டு நீங்க தூரமா போக 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 பிசாசு அந்த இடத்தை ஆளுகை செய்வான். இந்த தேவ பிள்ளைகளுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி நடந்தது? தங்கள் பொல்லாத வழிகளை தாங்களே தெரிந்து கொண்டார்கள்.
தாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து தாங்களே அதை கெடுத்துக் கொண்டார்கள். என் தேவன் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். திரும்ப எதை நீ இழந்தாயோ, எதை உன் வாழ்க்கையிலே இருந்து சத்துரு பற்றி கொண்டானோ, எதை பறித்து கொண்டானோ, நான் திரும்ப நான் தருவேன். இரண்டாவது அவன் செய்யற காரியம், மூணாம் வசனம் சொல்லுகிறது, Judges chapter 6 verse 3. Second thing, விதை விதைக்கிற பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் விரோதமாய் எழும்பி அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பற்றி கொண்டார்கள், விளைச்சலை கெடுத்தார்கள். நீங்க கஷ்டப்பட்டு விதைக்கிறீங்க, அதை அனுபவிக்க முடியாமபடி மாத்திரம். இதுதான் பிசாசு இரண்டாவது அட்டாக். நீங்க வேலை செய்றீங்க, வேலை செய்றீங்க, வேலை செய்றீங்க, ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, பிளான் பண்றீங்க, ஆனா நீங்க விதைக்கிறீங்க. அந்த விதையில அந்த அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது, அந்த விளைச்சல் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த விளைச்சலை அவன் பறித்து கொண்டு போகிறான். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அமலேக்கியர் மீதியானியர்கள் இந்த ஜனத்தை அவதானிச்சு கொண்டே இருந்தாங்க. எப்ப போய் கஷ்டப்பட்டு அறுவடையை எடுத்துட்டு வராங்களோ அப்ப வந்து அப்படியே லபக்குன்னு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இப்படியான ஒரு சூழல் நீங்க போய் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் தேவ ஆவியானவரிடம் கொடுங்கள், அவர் செயல்பட போகிறார். அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். மூன்றாவது, ஆடுகள் கழுதைகள், ஆடுகளையும் வைக்கல கழுதையும் வைக்கல, சொத்துக்களை அபகரிப்பார். நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின சொத்துக்கள் சத்ரு அடிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் எடுக்கப்படும். 5 சொல்லுகிறது, verse 5 says, அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வந்து தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். தேசத்தை, குடும்பத்தை, ஊழியங்களை கெடுக்கும்படியாக அவர்கள் பலமாய் வருவார்கள். இதெல்லாம் இப்ப அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இதெல்லாம் இப்ப நடக்குது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த பிசாசுக்கு தேவன் ஒரு தோல்வியை வைத்திருக்கிறார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். 6 சொல்லுகிறது, இந்த பிரச்சனை வர்ற நேரத்துல இந்த இஸ்ரவேலர்கள் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஜெபம், ஹalleluya, ஜெபம் 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 ஜெபம், ஹalleluya. இவங்களுக்கு பலன் இல்லையா? அந்த மிதியானியரையும் அமலேக்கை முறியடிக்க பலன் இருந்தது, ஆனா முடியல. திறமை இருந்துச்சு, முடியல. அறிவு இருந்துச்சு, முடியல. ஆனா அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்திருப்பாங்க, அடிச்சு பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி பார்த்திருப்பாங்க. கடைசியில் அவங்க நினைச்சது என்ன தெரியுமா? ஜெபத்தால கர்த்தர் தான் செய்யணும், கடவுள் தான் செய்யணும், நம்மள ஆண்டவர் தான் செய்யணும். கடவுளே கடவுளே என்று சொல்லுகிறோம். கடவுளே என்றால் என்ன? கடந்து நிற்பவர் என்ற அர்த்தம். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர் என்ற அர்த்தம். உங்கள் சூழ்நிலையை அவர் ஆளுகை செய்ய விட கொடுங்கள். உங்க பிரச்சனைய அவர் ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். இங்க நாங்கள் பார்க்கிறோம், அவங்க கதறி அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பா, இது போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி கதறி ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் என்ன செய்தது? ஒரு தீர்க்கதரிசியை
அவர்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர் நேரடியாக பேசியிருக்கலாம், ஆனால் நேரடியாக பேசவில்லை. அவர் தேவ மனுஷனை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு. தேவ ஊழியக்காரன் வந்து சொல்றாரு, ஏய் இஸ்ரவேல், ஏய் ஜான், ஏய் பெஞ்சமின், ஏய் ஆண்டன், சொல்றாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து வரவழைக்கவில்லையா? பிரச்சனை வார நேரத்தில் நம்ம ஆண்டவர் செய்த எல்லாத்தையும் மறக்க பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வர 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 நாங்க நினைக்கிறோம், இப்ப இருக்கிற சூழ்நிலை நாங்க பார்த்து நாம எஸ்டிமேட் பண்றோம், ஐயோ கர்த்தர் மறந்துட்டாரு, தேவனை மறந்துட்டாரு, எனக்கு இப்படி நடக்க போகிறது, இன்னும் 2 மாசத்துல நான் அப்படியே கலப்ஸ் ஆகி நான் விழ போறேன், என் குடும்பத்துக்கு ஒண்ணு நடக்காது. இல்ல, பிரச்சனை வார நேரத்தில் இவங்க மறந்தார்கள். தேவன் ஞாபகப்படுத்தினார். எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இஸ்ரவேல், நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டறலையா? அந்த 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 வார்த்தையில எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு தெரியுமா? எகிப்துல அந்த பார்வோனுடைய மனம் கடினமா இருந்தது. 10 வாதைகளை அனுப்பி அவர்களை மீட்டுக் கொண்டு வந்ததை மறந்து விட்டார்களே என்று சொல்லி அவர் துக்கப்பட்டார். சொல்றாரு, உங்களை அடிமைத்தனத்தை வீடாகி எகிப்து இருந்தா கொண்டலையா? உங்களை அடிமையா தானே இருந்தீங்களா? அடிமையா தானே இருந்தீங்க, இப்ப நல்லா தான் இருக்கீங்க, மறந்துட்டீங்களா? அந்த எகிப்துடைய கையில இருந்து அவங்களை விடுதலை ஆக்கின நீங்க மறந்துட்டீங்களா? உங்களை ஒடுக்கின கைகள் இருந்து உங்களை ஒடுக்கினாங்க, உங்களை வேதனைப்படுத்தினாங்க, உங்களை கட்டி போட்டாங்க, அந்த கையில இருந்து நான் உங்களை ரட்சித்தேன் அல்லவா? இதெல்லாம் சொல்றாரு. உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் துரத்தினேன், உங்க கண்ணுக்கு முன்னால் தான் துரத்தப்பட்டாங்க. செங்கடல்ல உங்க கண்ணுக்கு முன்னால் தான் அவர் எல்லோரும் மாண்டு மரித்து போனார்கள். நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அல்லவா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. பிரச்சனை வர நேரம் சில நேரங்கள் இதெல்லாம் நாங்க மறந்துடுறோம். ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சில நேரங்கள்ல இந்த பாஸ்டர்ஸ்மார் போன்ல ஜெபிக்கிற நேரத்துல, வீடுக்கு போற நேரம், கர்த்தர் செய்தது அவங்க வீட்டுல என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தி அதன் பிற்பாடு ஜெபிங்க. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜனங்க இப்ப இருக்கிற பிரச்சனை தான் பாக்குறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். 10ஆம் வசனம் verse 10, Judges chapter 6 verse 10, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துல எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பயப்படாதுன்னு நான் சொன்னேன், நீங்க கேட்கல. நான் சொல்றதை கேட்காம போனீங்க, நான் சொல்லுவதை கேட்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே ஊழியக்காரன் அனுப்புறார், ஒரு தூதன் அனுப்புறார், திரும்ப தூதன் அனுப்புறார். நீங்க கேட்கல, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தேவன் சொல்கிறீர்கள், அவர் சொல்லுகிறார், முதலாவது மீதியானை ஜெயிக்க வேண்டும் என்றால் கிதியோனுடைய வாழ்க்கையில் 5 காரணங்கள் இருந்தது. இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது காரியம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் திங், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஜெயம் வேண்டும் என்றால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது பாயிண்ட். ஆகவே கிதியோனுடைய வாழ்க்கையிலே தேவன் இருந்தார். கிதியோனோடு கூட தேவன் இருந்தார். கிதியோன் தேவனோடு இருந்தான்னு சொல்லவில்லை, தேவன் கிதியோனோடு கூட இருந்தார். ஆமென். அதுதான் முக்கிய வித்தியாசம் இருக்குது.
அப்ப தேவனுடைய விடுதலை நாம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஜெயம் தேவை என்றால், நாங்க பார்க்க முதலாவது இந்த ஒளிந்து பயந்து போயிருந்த பலவீனமான இந்த கிதியோன், இவன் மிதியானுக்கு பயந்து அவன் ஒளிந்து போய், அவன் ஒரு ஆலையிலே அவன் ஒளித்துக் கொண்டு வேலை செய்யும் பொழுது ஒரு தூதன் வந்து சொல்றாரு, ஏய் கிதியோன், ஏய் கிதியோன், நீ பலவீனன் அல்ல, பராக்கிரமசாலி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனை நிமித்தம் நீங்க பயந்து போய் ஒளிந்து இருக்கிறீங்க, உங்க மனம் படபடக்குது. வருகிற வருஷம் எப்படி நடக்க போகுது? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏய் கிதியோன், பயப்படாதே, பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் ஜெயம் பெற்றான். இரண்டாவது 15ஆம் வசனத்திலே தன்னை தானே தாழ்த்தினான். தன்னை தானே தாழ்த்தினான். ஹம்பிள்னஸ். அவனுக்குள்ள பெருமை காணப்படவில்லை, விட்டு கொடுத்தான், தன்னை தாழ்த்தினான். தேவ சமுதிரம் யாரெல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அங்கே ஆண்டவர் கிருபை செய்வார். சிலருடைய வாழ்க்கை சில பெருமை இருக்கிறது. பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார் வேதம் சொல்லுகிறது. தாழ்மை, விட்டு கொடுக்கும் தன்மை. சில நேரங்களே சில தேவனுடைய ஊழியருக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது. இங்க நாங்க பார்க்கிறோம், தேவன் ஒரு தூதனை தான் அனுப்பினார். உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சில நேரம் சில வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இங்கே தேவன் தேவ தூதன் மூலமாய் பேசுகிறார். இன்று ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். ஏன் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை வேறு பிரித்தார்? ஏன் ஆண்டவர் எங்களை வேறு பிரித்தார்? எங்களை போல அநேக ஊழியர்கள் ஏன் வேறு பிரித்தார்? மற்ற 10 கோத்திரங்கள், மற்ற 11 கோத்திரங்களும் வேலை செய்யலாம். ஆனால் தேவ கோத்திரம், லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் முழு நேர ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? வெளிப்பாடு பெற்று உங்களோடு பேசும்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக. அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இன்றைக்கு சிலர் தேவ சபையிலே தரித்து நிற்பது கிடையாது. ஆகவே நீங்கள் போகிற சபைக்கு உண்மையா இருங்கள். எந்த சபையில நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, எந்த சபையில நீங்கள் வளர்க்கப்பட்டீர்களோ, எங்கே ஆண்டவரை அழைத்தாரோ அந்த இடத்துல உறுதியா இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்வீர்கள். என் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு இடத்துக்கு ஒரு பிரச்சனை நிமித்தமாக சில நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனாலும் நீங்கள் அவைகளை சரி செய்து கொண்டு தேவ ஊழியரோடு கூட இணைந்து அவர் உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார். எத்தனை தினங்கள் கண் விழித்து ஜெபித்திருப்பார். எத்தனை ஆலோசனை சொல்லி இருப்பார். ஆகவே தேவன் இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த தேவ தூதன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான், தன்னை தாழ்த்தினான், விட்டு கொடுத்தான். தன்னுடைய அறிவு, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அதை தாழ்த்தின பொழுது ஆண்டு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே, நீ ஒருவனாய் போய் முறியடிப்பாய். நீ ஒருவனாய், பலர் அல்ல, ஒருவனாய் போய் நீ மிதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கிதியோனுடைய வாழ்க்கையிலே நன்மை கிடைக்க, ஜெயம் பெற அவன் செய்த மூன்றாவது காரியம், தூதன் சொன்னபடி செய்தான். 20ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கிதியோன் சொல்றான், ஓ தேவதூதரே, ஊழியக்காரன் இருங்க, போகாதீங்க, நான் காணிக்கு எடுத்தது வரைக்கும் நீங்க போகாம உட்கார்ந்துருங்க அப்படி சொல்றாரு. சோ கிதியோன் வீட்டுல போய் காணிக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆனா ஒரு வேலையை கொடுக்கிறாரு, கிதியோனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. கிதியோன், நீ எப்படி இந்த
காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அவன் அதன்படி செய்கிறான். ஆமென். தூதன் சொன்னபடி செய்தான். 20 வசனம் வாசிக்கும் பொழுது தூதன் சொன்னபடி செய்தான். நீங்கள் சொன்னபடி செய்யும் பொழுது சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் சொன்னபடி செய்யுங்கள். 4வதாக அவன் அத்தோடு இருக்கவில்லை. இதெல்லாம் அவன் செய்யறான். அந்த பிரச்சனை இருக்கிற தான் இதெல்லாம் செய்யறான். இன்னும் மிதியான் இருக்கிறார்கள், இன்னும் அமலேக்கு இருக்கிறார்கள், அவள் விட்டு போகவில்லை. இன்னும் உபத்திரம் உண்டு, குழப்பங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் கிதியோனை ஆயத்தப்படுத்தினார் ரட்சிப்பு கொடுப்பதற்காக. இன்று ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக உங்கள் முழு குடும்பத்துக்கும் முழு வம்சத்துக்கும் ஒரு பெரிய வீட்டிலே வச்சிருக்கிறாரு. ஒரு கிதியோன். சில நேரம் அந்த உங்க வீட்டுல 10 பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறா இருக்கலாம். உங்க ஜெபம் உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே. ஒரு கிதியன் அந்த முழு இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். அங்க வீட்டுல மற்றவர்கள் ஜெபிக்கிறார்களா இல்லையா நீங்க பார்க்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க முறையிடுங்க, நீங்க ஒப்புக்கொடுங்க. உங்க ஜெபத்தின் மூலமாய் ஒரு பட்டணத்துக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இன்னும் பிரச்சனை இருக்குது, இன்னும் பிரச்சனை முடியல கிதியோனுக்கு. 4வதாக 23 24 வசனம், verse 23 and 24. சமாதான பலிபீடத்தை கட்டினான். அவன் ஒரு ஆல்டரை கட்டுறான். ஆமென். எப்ப பிரச்சனை இருக்கும் பொழுது, பிரச்சனை முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் பிரச்சனை இருக்கும் பொழுதே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆமென். ஒரு பலிபீடத்தை கட்டுவது என்று சொல்லும் பொழுது இந்த நாட்டின் படி அவன் ஒரு தேவ சபையை கட்டுகிறான், தேவ ஊழியத்தை கட்டுகிறான். ஆமென். அதை அநேகர் காணக்கூடியதான். ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது அநேகர் காணலாம். உள்ளத்திலே எடுத்த தீர்மானத்தை தேவன் மாத்திரம்தான் பார்ப்பார். ஆனால் நான் வெளிப்படையாக அவன் அதை கட்டினான். ஆமென். வசனம் சொல்ல, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீங்க யாரும் சீக்கிரம் சாகவே மாட்டீங்க. ஆமென். கர்த்தருடைய திட்டம் வரும் வரை நீங்க சாக மாட்டீங்க. ஆமென். இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு வார நேரத்துல கீழே ஒரு சகோதரன் எப்போது இருப்பார். அவருக்கு 2 கிட்னியும் பழுதாகி விட்டது. அவர் எங்களுடைய விசுவாசி கிடையாது, ஆனா ஒரு நேபர், நிம்மல் சொல்லுகிற ஒரு சகோதரன். என்னால் முடிந்த உதவி அவருக்கு நான் செய்யறேன். மருந்து எடுக்கிறதுக்கு, டிவில போறதுக்கு. ஆனா அவர் இன்னைக்கு சொன்ன, பாஸ்டர் நான் விருப்பம் உங்க சர்ச்சில் சர்வீஸ்ல கலந்து கொள்ள. நான் சொன்ன சிங்கள ஆராதனை முடிஞ்சிட்டு தமிழ் ஆராதனை தான் போகுது அப்படி சொன்னேன். நான் சொன்ன பரவாயில்ல, நீ உள்ளவா அப்படி சொல்லி அவர் உட்கார வச்சு, பல வருஷம் குளிச்சிருக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன். பார்ப்பதுக்கு மிகவும் மிகவும் ஒரு ஒரு அசிங்கமான ஒரு கோலம். அவருடைய ஷர்ட்டை கட்டினார், பார்த்தா எலும்பு கூடுதான் இருந்துச்சு. எலும்பெல்லாம் என்னலாம். நான் அவர் மேல் கை வச்சு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு கீழே இன்னைக்கு கரலவே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உங்க ஊழியம் ஊழியம் சொல்லிட்டு நம்ம அப்படியே படுத்திருக்க கூடாது. கர்த்தர் எங்களே எல்லாரையும் தேவன் ஊழியத்துக்கு அழைச்சிருக்க. நம்ம செய்யறத 10 பேர் பார்க்கணும், 10 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், 10 பேர் தொடப்படணும். இதற்காகவே தான் அழைத்திருக்கிறார். இவனுக்கு முடியும் இந்த பிரச்சனை நேரம். ஐயோ, அமலேக் வராங்க, மோவாபியர் வராங்க, அம்மோன் புத்தியர் வராங்க, நான் ஒளிச்சிட்டு இருக்கேன் சொல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கல. அவன் தேவனோடு இடைப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தரோடு இடைப்பட்டான். பலிபீடத்தை கட்டினான். யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இந்த நாட்கள்ல, இந்த COVID-19 நாட்கள்ல என்னால என்ன செய்ய முடியும் பாஸ்டர்? ரொம்ப செய்யலாம். ஆசை, தரிசனம் இருக்க வேண்டும். உங்க வேலையை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு
உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்துக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். வீட்டுல சும்மா இருந்தா எந்த நன்மையும் வராது. கையின் பிரயாசத்தை தான் நீ சாப்பிடுவாய். எதை விதைக்கிறோமோ அதை தான் நாங்கள் அறுப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த கடினமான நாட்களும் 7 வருஷம், இந்த 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 அடிமைத்தனம் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 7 வருஷம். எங்களுக்கு COVID-19 வந்து இப்ப ஒரு 10 மாதம் ஆகிறது. only 10 months. இந்த 10 மாசத்துல எவ்வளவு அல்லோலப்படுறோம். இவன் 7 வருஷத்துக்கு மோகம் கொடுத்திருக்கிறான். ஆனா அவன் பலவீனன். அவனு சொன்ன, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? ஆனாலும் அவனுக்குள்ள தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனை நடத்தினான். அவர் சமாதான பலிபீடத்தை கட்டினான். இந்த நாட்களிலே தேவனுக்கென்று பலிபீடங்களை கட்டுங்கள். தேவனுக்கென்று உடைந்து போன பலிபீடங்களை கட்டுங்கள். உடைந்து போன உள்ளங்களை கட்டுங்கள். உடைந்து போன சபைகளை கட்டுங்கள். உடைந்து போன கட்டடங்களை கட்டுங்கள். கர்த்தருக்காக தீர்மானியுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கடைசியாக 5வதாக பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத 28ஆம் வசனம், verse number 28. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாத பலிபீடங்கள் கட்டப்பட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அவன் உடைத்து போட்டான். அவைகள் தகர்க்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த கால நேரத்தில் இருக்குமானால் அதெல்லாம் உடைத்து போடுங்கள். இந்த 5 விஷயத்தை அவன் செய்தான். இந்த 5 குவாலிட்டிஸ், இந்த 5 செய்த பிற்பாடு தான் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது? இந்த 5 காரியத்தை அவன் செய்த பிற்பாடு தான் அவன் மேல் இறங்கி எல்லா விதமான மிதியானியரையும் அமலேக்கியரையும் முறியடிச்சு சத்துருவை ஜெயிக்க தேவன் அவனை அபிஷேகித்தார். இந்த நாளிலே, இந்த காலை நேரத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இந்த 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 10 முறை வாசிங்க. இந்த வார்த்தை உங்களை தொடும், உங்களை கட்டும், உங்களை பலப்படுத்தும். இன்னும் புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அன்பான சௌனே சௌரியே, இந்த நாளிலே பகைஞர்கள், சத்துருக்கள் உன்னை தோற்கடித்துக் கொண்டு நீ ஓட்டம் எடுத்து ஓடுகிற ஒரு மகளாய் காணப்படலாம். என் தேவன் சொல்கிறார், உன்மேல் என் ஆவியானவர் இறங்குவார். நீ சத்துருவை மேற்கொள்வாய். நீ பலவானாய் இருப்பாய். சத்துருக்களை ஜெயிப்பாய். சத்துருக்களை துரத்துவாய். நான் உன்னோடு கூட இருப்பேன். இழந்து போன எல்லா நன்மைகளை நான் தருவேன். இழந்து போன வீட்டை தருவேன். இழந்து போன சொத்தை நான் தருவேன். இழந்து போன அபிஷேகத்தை தருவேன். இழந்து போன ஊழியர்களை நான் தருவேன். இழந்து போன வரங்களை தருவேன். இந்த COVID-19 காலத்தில் இந்த 5 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை மகிமையை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தை படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஒரு மனப்படுங்கள். ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யவில்லையா? அவர் உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து, அடிமையாக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர்களை விடுதலைக்கு கொண்டு வரவில்லையா? சத்ருவின் கையிலிருந்து உங்களை அவர் பாதுகாக்கவில்லையா? உங்களை அநேகர் ஒடுக்கினார்கள். அந்த ஒடுக்கின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தவில்லையா? அவர்களை ரட்சிக்கவில்லையா? உங்கள் கண்கள் முன்னாக எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. அவையெல்லாம் மறந்து விடாதபடி அவர் நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவருடைய சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக இருக்கிற இடத்துல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah.
பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னை தானே தாழ்த்தினார். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீ கூடவே இருந்திருக்கிறதாமே சுவாமி. ஆண்டவரே, தூதன் சொன்னபடி அவன் செய்தான். ஆண்டவரே, சமாதான பலிப்பீடத்தை கட்டினான் கர்த்தாவே சுவாமி. பாகாலின் கர்த்தாவே பலிப்பீடங்களை தகர்த்தெறிந்து ஆண்டவரே அவன் முன்னோக்கி போகும் பொழுது நீர் அவன் மேல் இறங்கினது போல இதோ இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் மலை ஆண்டவரே கர்த்தாவே இறங்கி எல்லா சத்ருவின் வல்லமைகள், சத்ருவின் கோட்டைகள், அவருடைய எதிர்காலங்களை, அவருடைய கர்த்தாவே முன்னேற்றங்களை கர்த்தாவே சுவாமி ஆண்டை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்தி போடுறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய ஜெப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை ஆண்டவருடைய கர்த்தாவே சுவாமி, தொழில்கள், வியாபாரங்கள் கர்த்தாவே பிள்ளைடைய வாழ்க்கை விரோதமாய் செயல்படுற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை நேரத்திலே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடைபெறுவதாக இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் பரிசுத்த நற்கண்ண ஆராதனையிலே கலந்து கொள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆகவே எங்களுடைய திருச்சபை ஜனங்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் சொன்னோம், இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு இந்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் கண்ணை மூடி ஒருமித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்வதாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய சமூகத்திலே எங்களை விட்டு கொடுப்போம், எங்களை தாழ்த்துவோம், அவருடைய சித்தத்தை செய்வோம். அவர் விரோதமாய் பொல்லாப்பான காரியம் செய்ததால் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். தேவ சத்தத்தை கீழ்ப்படிவோம். இந்த நாளிலே கர்த்தர் எதை இழந்தீர்களோ அதை இந்த நாட்டை திருப்பி கொடுப்பார். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்ற சரம் என்று சொன்னார். இதை வாங்கி புசியுங்கள், நான் வரும் பொழுதெல்லாம் நினைவு கூறுங்கள் அவர் சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறு என்று சொன்னார். அவர் வரும் வரை இதை செய்யும்படியாக சொன்னார். அவருடைய சரம் நம்முடைய வியாதிகளுக்காக அடிக்கப்பட்டது. விசுவாசத்தில் யாரெல்லாம் இப்போது இந்த அப்பத்தை புசிக்க போறீங்களோ உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். அதே வண்ணமாய் இந்த நேரத்தில் இந்த ரசத்தை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது அது அவருடைய திருரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதை விசுவாசத்திலே நீங்கள் பருகும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பிதாவே, இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம், ரசத்துக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு அடையாள சின்னம் மாத்திரமே. இயேசு, நீர் திரும்ப வரப்போகிறீர். இந்த 2020 ஆண்டிலே நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம், உம்முடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மகனாய் மகளாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்பத்தை நீங்கள் பரிமாற முடியும். அப்பத்தை பரிமாறிக் கொள்ளுங்கள். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. அப்பம் பரிமாறப்பட்ட பின்பதாக நீங்கள் ரசத்தை பரிமாறலாம். Hallelujah. Thank you Jesus. நன்றி பிதாவே. Hallelujah. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். நாங்கள் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். Praise you Jesus. Glory, 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 glory. Hallelujah. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்தபடியால் நன்றி. இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இவ்விதமாய் உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை
வார்த்தையை கேட்கவும் பரிசுத்த நற்கரண ஆராதனை கலந்து கொள்ளவும் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம் வார்த்தையின்படி. ஆண்டவரே, நீ சொன்னீர், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மிதியானியரை முறியடிப்பாய் என்றார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின்படி நீர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்த ஆண்டவரே, அப்பா, எந்த சத்துருக்கள் ஆண்டவரே கத்தால் விரோதமா இருக்கிறதோ அவையெல்லாம் இந்த நாட்கள்ல, இந்த கிழமையில முறியடித்த ஆண்டவரே, ஜெயம் பெற்ற ஆண்டவரே, அடுத்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது சாட்சிகளோடு வந்து துதிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, வியாதிப்பட்ட ஒவ்வொரு தொடும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போன் மூலமாய் அநேகர்களோடு தொடர்பாய் கத்தாவே எங்களுக்கு போன் பண்ணல ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது கத்தாவே சுவாமி, இந்த Facebook மூலமாய், யூடியூப் மூலமாய் கத்தாவே சுவாமி, அப்பா, இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாரெல்லாம் கத்தாவே சுவாமி, அப்பா, இந்த போன் மூலமாய் தொடர்பா கொண்டு எங்களோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. இந்த கிழமை வரப்போகிற நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்ம என்ன சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிவித்தல், நீங்கள் உங்களுக்கு விசேஷ ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் உடனே எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.